கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 3 செமிகண்டக்டர் ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் 3 செமிகண்டக்டர் ஸ்டாக் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மார்க்கெட் அப்படிங்கிறது 2024 கணக்குப்படி 4.5 ட்ரில்லியன் ருபீஸ், அதாவது 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடியாக இருக்கிற இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மார்க்கெட் சைஸுங்கிறது 2030 9 லட்சம் கோடியாக வளரும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த ப்ரொஜெக்டட் ஃபிகர் இருக்குது அப்படிங்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் நம்ம முதலீடு பண்ணும் பொழுது நமக்கு நல்ல லாபத்தை அது கொடுக்கறதான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் இப்போது இந்த வீடியோவில் 3 செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் இந்த 3 ஸ்டாக்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேஜராக நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மெக்கன்சியுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 10-20 பில்லியன் டாலர் அளவுக்கு வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக இந்தியாவுடைய இம்போர்ட் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்தியாவில் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அதனால இம்போர்ட் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக 2030 9 ட்ரில்லியன், அதாவது 9 லட்சம் கோடிக்கான மார்க்கெட் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு ப்ரொஜெக்டட் ஃபிகர் இருக்குது. இப்போது செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மேஜராக 3ஆக பிரிக்கலாம். ஒன்று டிசைன். இந்த டிசைனுக்குள்ளே என்னென்ன வரும்னா, டிசைன் சாஃப்ட்வேர் வரும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அது வந்துடும். ஓகேவா? டிசைன் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் டிசைன், ஆட்டோமேஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ்டு ஏஆர்எம் ஆர்கிடெக்சர். அடுத்தது ஃபேப்ரிகேஷன். ஃபேப்ரிகேஷனுக்குள்ளே என்ன வருது? ப்ராசஸ்ட் வேஃபர்ஸ் வருது. ஃபேப்ரிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், அதில் ரா சிலிக்கான், வேஃபர்ஸ், நியான்ஸ் இதெல்லாமே வரும். அதெல்லாம் செமிகண்டக்டர் தயாரிக்கிறதான மெட்டீரியல்ஸ். அடுத்தது மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா லித்தோகிராஃபி டூல்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். அசம்பிளி அண்ட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 3வது செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே பேக்கேஜ்டு மைக்ரோ ப்ராசஸரை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, இப்போது இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, செமிகண்டக்டருக்கான டிவைஸை இவங்க கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜஸ், பவர் மாடியூல்ஸ், டயோட்ஸ், ரெக்டிஃபயர்ஸ், தைரிஸ்டர்ஸ், இந்த மாதிரியான டிவைஸை இவங்க கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க பவர் எக்யூப்மெண்ட்டும் தயாரிக்கிறாங்க. கிரீன் ஹைட்ரஜன் சொல்யூஷனும் இந்த கம்பெனி கொடுக்குது. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா SiC டெக்னாலஜிஸ். SiC டெக்னாலஜிஸ்னா சிலிக்கான் கார்பைட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமான ஒரு பிளேயராக இந்த கம்பெனி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த கம்பெனி எந்தெந்த செக்டாருக்கெல்லாம் இவங்களுடைய ப்ராடக்டை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸுக்கு கொடுக்குறாங்க, ரயில்வேஸில் இருக்கிறாங்க, நியூக்ளியர், ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு முக்கியமான ஏரியாஸில் இவங்களுடைய சர்வீஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ எமர்ஜிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குல்ல, ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கும் இவங்களுடைய ப்ராடக்டை கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பர்டிகுலராக அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரெக்டிஃபிகேஷன், கண்ட்ரோல், ஸ்விட்சிங் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேஸ் கண்ட்ரோல் தைரிஸ்டர்ஸ், இன்வெர்டர் கிரேட் தைரிஸ்டர்ஸ், ஸ்டாண்டர்ட் ரெக்கவரி டயோட்ஸ், ஃபாஸ்ட் ரெக்கவரி டயோட்ஸ், அதுக்கப்புறம் டயோட் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ஸ், ஹை வோல்டேஜ் மாடியூல்ஸ், டயோட் பிரிட்ஜ் மாடியூல்ஸ், IGBT மாடியூல்ஸ் எல்லாமே இந்த கம்பெனி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்காக கொடுக்குறாங்க. ஜென்ரலாக இவங்களுடைய மற்ற ப்ராடக்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ரெக்டிஃபைஸ் இருக்குது, பேட்டரி சார்ஜஸ் இருக்குது, ஹை பவர் ஸ்டாக்ஸ் அண்ட் அசம்பிளிஸ் இருக்குது, AC வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் இருக்குது, யூனிவர்சல் கண்ட்ரோல் கார்ட்ஸ் UCCs அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஈவன் DC சப்ளைலையும் இவங்க பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்க்குறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த கம்பெனியுடைய ஃபினான்சியல்ஸும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனியுடைய எபிட்டா 13.22% இருந்து 14.4% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ராஃபிட்டும் டீசெண்டாக க்ரோ ஆகிருக்கு. 4% ப்ராஃபிட்டும் க்ரோ ஆகிருக்கு. 2024 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 21 crore இருந்தது, இப்போது 21 crore தான் இருக்குது. ஆனால் குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், 2024 21 crore இருந்தது, ஜூன்லையும் அதாவது 2020 21 crore தான் இருக்குது.
அண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 17.68 ஆயிருந்து இப்போ 18.12 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 3.37 crore இருந்து 2.89 crore குறைஞ்சிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 2.83 crore இருந்து 1.74 crore குறைஞ்சிருக்கு. சீக்வென்ஷியலாக பார்த்தீங்கன்னாலும் 2.55 இருந்து 1.74 குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த கம்பெனி ஒரு முக்கியமான ஆர்டரை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷா கவர்மெண்ட்டோட சேர்ந்து அங்கே ஒரு பெரிய பிளான்ட்டை செட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டோடைய ஒர்த்து 6.1 பில்லியன் ருபீஸ், அதாவது 610 கோடிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை இவங்க பண்ணுறாங்க. இது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலிக்கான் கார்பைடு, ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய சிலிக்கான் கார்பைடு இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டை தான் இவங்க வந்து செட் பண்ணுறாங்க ஒடிஷாவில். இதுக்கு ஒடிஷா கவர்மெண்ட் வந்து 50% வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 10% இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த கம்பெனி போட்டு இந்த பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இந்த கம்பெனிக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 75% வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபேக்ட்ரி 2030 ஆப்ரேஷனுக்கு ஃபுல்லாக வந்து ஆப்ரேஷனுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்துச்சுன்னா இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ வந்து 12 பில்லியனுக்கு மேலே போகும், 12 பில்லியன் ருபீஸ்க்கு மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆர்ஐஆர் பவருடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா, மார்க்கெட் கேப் வந்து 2400 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 300க்கு மேலே இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹை தான். ROE 9க்கு மேலே இருக்குது, ROCE 12க்கு மேலே இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி PE 40 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.13 ஆகிருக்கு. கடன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 320 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சமாக போனது பார்த்தீங்கன்னா 488, இறங்குனது 141. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி மோஸ்ட்சிப் அப்படிங்கிற கம்பெனி. இந்த மோஸ்ட்சிப் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து 2 டொமைன், ஒன்று சிலிக்கான் இன்ஜினியரிங், இன்னொன்று ப்ராடக்ட் இன்ஜினியரிங். இந்த 2 டொமைன்லையும் குளோபல் இன்ஜினியரிங் பார்ட்னராக பல கம்பெனிக்கு இருக்கிறாங்க. அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் 10 to 20 கம்பெனிஸ்க்கு இந்த கம்பெனி ஒரு முக்கியமான கீ பிளேயராக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த கம்பெனிக்கு கஸ்டமராக இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்ன்கி ASIC, மிக்ஸ்டு சிக்னல் IP, அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் அண்ட் ப்ராடக்ட் இன்ஜினியரிங், IoT சொல்யூஷனும் இவங்க கொடுக்குறாங்க. ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸுக்கு IoT சொல்யூஷன் கொடுக்குறாங்க. கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறாங்க. ஆட்டோமோட்டிவ், மெடிக்கல் அண்ட் நெட்வொர்க்கிங், டெலிகம்யூனிகேஷனுக்கும் இவங்க அதை பண்ணுறாங்க. இந்த கம்பெனி முக்கியமான ஒரு கவர்மெண்ட்டுடைய டீலில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம். அந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. 2028க்குள்ளே ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 60 மில்லியன் யூனிட்ஸ் இவங்க டெலிவர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய DLI ஸ்கீமுக்குள்ளே வருது. DLI ஸ்கீம்னா டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கீமுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையே வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி முக்கியமாக எல்லாருமே கவனிக்கிறதுக்கான காரணம், உலகத்திலேயே வந்து 5 நானோமீட்டர் சைஸில் செமிகண்டக்டர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனினா அது தைவானை சேர்ந்த TSMCங்கிற கம்பெனி தான். ஸோ தைவானை சேர்ந்த TSMC கம்பெனி கூடயும் CDAC அப்படிங்கிற கம்பெனி கூடயும் சேர்ந்து இந்த 5 நானோமீட்டர் சிப்பை தயாரிக்கிறதுக்கான வேலைகளில் இந்த கம்பெனியும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. மோஸ்ட்சிப்புடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் ஜூனில் 80 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. இப்போ அது 136 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 9 கோடியாக இருந்தது 17 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 11% இருந்து 12% உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் 4 கோடியிலேருந்து 11 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபாலில் இருந்து, அதாவது கரெக்ஷனில் இருந்து பயங்கரமாக ஜம்ப் ஆகி மீண்டு எங்கேயோ போயிருக்கு. 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ் 280, இறங்குனது 125. ஆனால் இப்போ வந்து 260 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4900 கோடிக்கு மேலே மார்க்கெட்டுக்கு வச்சிருக்க ஒரு கம்பெனி. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ அகைன் ஹையாக தான் இருக்குது, 120க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 23 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய ROE 11க்கு மேலே இருக்குது, ROCயும் 11க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.06, ரொம்ப 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 கம்மி. கடன் இல்லாத கம்பெனி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஸ்பெல் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து OSATயில் முக்கியமான ஒரு பிளேயர். OSATனா அவுட் சோர்ஸ்டு அசம்பிளி டெஸ்ட். இந்த கம்பெனி கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி. AI இருக்கட்டும், 5G இருக்கட்டும்,
இன்டர்நெட் ஆஃப் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இவங்களுடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டு யூஎஸ் மார்க்கெட்டில். இப்போ அமெரிக்க அதிபர் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதுனால இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வரிசையாக இவங்க வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஜூனில் 2024 2.13 கோடியாக இருந்த இவங்களுடைய ரெவென்யூ இப்போது 1.93 கோடியாக குறைஞ்சிருக்கு. 2024 ஜூனில் -8.9 லேக்ஸாக இருந்த ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இப்போது 0.55 லேக்காக குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 3.58 crore லாஸில் தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ அது 5.59 crore லாஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப மோசமான நிலைமையில் இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது. ஆனாலும் இந்த கம்பெனி பற்றி பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மிஷனில் இந்த கம்பெனியும் ஒரு பார்ட்டாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால வரக்கூடிய காலங்களில் இந்த ஃபினான்ஷியல்ஸ்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது. அதனால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த கம்பெனி வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. எல்லா விஷயங்களுமே இதில் நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியை வந்து நம்ம கவனிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு எப்படா வந்து இந்த கம்பெனி ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா சுஸ்லான் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வந்து 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அப்படின்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி இப்போது திருப்பி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அதை வந்து கடந்த ஒரு 2 வருடங்கள் நம்ம பார்த்தோம்ல. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த கம்பெனிக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போதைக்கு அதை நம்ம ஸ்கிப் பண்ணலாம். இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம். மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 3 ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. அண்ட் நீங்களும் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகே? ஏன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுத்ததாக இல்லை. ஓகே? இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.